ஓகே. ஸோ, நம்ம இன்னைக்குள்ள வீடியோ லெக்சர்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் அன் அனலைட், எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். ஓகே. ஸோ, இந்த 3 அ டெஃபினிஷனோட என்ன டிஃபரன்ஸ்? ஓகே. ஸோ, பிகாஸ் நம்ம போன கிளாஸ்ல நம்ம ஒரு எலக்ட்ரோடு இருக்கு. ஓகே. ஸோ, நம்ம ஒரு எலக்ட்ரோடு எடுத்திருக்கோம். அந்த எலக்ட்ரோட நான் ஆக்சுவலா என்ன பண்றேன்? நான் ஒரு நானோமீட்டர்ல வச்சு மாடிஃபை பண்றேன். அதுக்கு பிறகு நான் ஒரு அனலைட் ஆட் பண்ணும்போது, எனக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடேஷன் இல்ல எனக்கு ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் எப்படி இந்த நானோமீட்டருக்குள்ளால ஷட்டில் ஆகி எனக்கு எலக்ட்ரோடுக்குள்ளால போகுது. அதே மாதிரி நம்ம நானோமீட்டரோட ரோல் என்ன? ஸோ எனக்கு சிவில எனக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் எனக்கு வரும்போது, எனக்கு ஓவரால் சென்சிங் மெக்கானிசம் என்ன? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம டீட்டெயிலா நம்ம போன லெக்சர்ல பார்த்தோம். ஓகே. ஸோ அதுல நான் ஒரு சில இடத்துல வந்து நான் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னு சொல்லியிருப்பேன். இல்ல ஒரு சில இடத்துல எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லியிருப்போம். இல்ல ஒரு சில இடத்துல எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம இந்த லெக்சர்ல இந்த ஒரு டாபிக்கோட டெஃபினிஷன் என்ன? அது எப்படி வந்து சென்சிங் மெக்கானிசத்துல அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு கிவன் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ல எனக்கு இன்டர்ஃபேஸ்ல எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எனக்கு நடக்கும். ஸோ ஸோ நம்ம ஓகே. ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஸோ இதுல நம்ம எக்ஸ்டர்னல் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன் சொல்றேங்களா, அது வந்து நான் ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்கேன் ரேட்ல அப்ளை பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன். ஓகே. ஸோ அந்த கண்டிஷன்ல என்னுடைய அனலைட் வந்து ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகலாம், இல்லாட்டி அது ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம். புரியுதா? ஸோ இந்த 2 இதுல ஏதோ ஒரு ப்ராசஸ் தான் இன்வால்வ் ஆகும். இல்லாட்டி 2மே நாளும் இன்வால்வ் ஆகலாம். புரியுதா? ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலா என்ன பார்ப்போம். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட்ங்கிறதுல என்னங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ நான் இதுல ஒரு 2 ப்ராசஸ் காமிச்சிருக்கேன். நீங்க டிபிக்கலி நான் வந்து ஒரு சிவி நான் ரன் பண்றேன்னு எடுத்துப்போம். ஓகே. நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன். அந்த அனலைட் வந்து எனக்கு ஒரு சிவில எனக்கு ஒரு ஆக்சிடேஷன், ஒரு ரிடக்ஷன் பீக் வருது அப்படின்னா, நமக்கு எப்பவே தெரியும், ஆக்சிடேஷன் எப்பவே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஓகே. ரிடக்ஷன் எப்ப வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட் நான் ஸ்டடி பண்ணணும். ஓகே. ஸோ அதுல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆக்சிடேஷன் நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, நான் அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலா இருக்கும். புரியுதா? ஸோ நான் வந்து ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் விண்டோ நேச்சுரலா நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன நடக்கும்? ஸோ என்னோட பல்க் சொல்யூஷன்ல இருந்து எனக்கு அனலைட் டிஃப்யூஸ் ஆகி வரலாம். இல்லாட்டி எனக்கு இந்த அனலைட் வந்து எனக்கு எலக்ட்ரோடுக்கு மேல அப்சார்ப் ஆகலாம். புரியுதா? எனக்கு 2 ப்ராசஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. ஒண்ணு வந்து என்னோட அனலைட் டிஃப்யூஸ் ஆகி வரும் பல்க் சொல்யூஷன்ல. இல்லாட்டி என்னோட அனலைட் வந்து ஆக்சுவலா என்ன ஆகும்? என் எலக்ட்ரோடுக்கு மேல அப்சார்ப் ஆகும். சோ இது 2மே எத பொறுத்து இருக்கு? நான் என்ன ஸ்கேன் ரேட் அப்ளை பண்றேங்கிற பொறுத்து இருக்கு. ஓகே. சோ கரண்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு இருந்துச்சுன்னா, இட் இஸ் அ டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஸோ டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் இருக்கும்போது, என்னோட பல்க் சொல்யூஷன் வந்து அனலைட் டிஃப்யூஸ் ஆகி தான் வரும். வேரஸ் என்னோட கரண்ட் வந்து ஸ்கேன் ரேட்டுக்கு ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சுன்னா, என்னோட எலக்ட்ரோடுக்கு மேல என் அனலைட் வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். புரியுதா? சோ இப்போ என் அனலைட் ஒன்ஸ் அப்சார்போ இல்ல எனக்கு டிஃப்யூஸ் ஆகி வருது அப்படின்னா, எனக்கு இந்த எலக்ட்ரோட் இன்டர்ஃபேஸ்ல வரும்போது ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த ரெடியூஸ்டு ஃபார்மா இருக்கிறது ஒரு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா கன்வெர்ட் ஆகும். அப்போ எனக்கு ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். அந்த எலக்ட்ரான் தான் நம்ம ஆக்சுவலா என்ன ஆகும்? நம்ம எலக்ட்ரோட் வாங்கி நமக்கு வந்து கரண்டா நமக்கு ஆக்சுவலா நம்ம சிக்னலா நமக்கு வந்து இங்க சிவில நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். புரியுதா? சோ இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல எனக்கு எலக்ட்ரான் வந்து எங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது? ஃப்ரம் அனலைட் டு தி எலக்ட்ரோட். புரியுதா? சோ இதுல நான் என்ன சொல்றேன்? இந்த அனலைட்டால ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆக முடியும்னு சொல்றேன் தெரியுமா? அதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டி. புரியுதா? சோ எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டினா எபிலிட்டி ஆஃப் தி அனலைட் டு அண்டர்கோ ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ
ஆனா இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் மாதிரி ஒண்ணு கொடுக்குறேன். அது இத ஸ்கேன் ரேட்டா இருக்கலாம், இல்ல நான் பொட்டன்ஷியலா இருக்கலாம். சோ அந்த மாதிரி நான் கொடுத்த சமயத்துல எனக்கு ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா, இந்த என்டையர் ப்ராசஸ்மே சேர்ந்து தான் நம்ம இது என்னன்னு சொல்றோம். எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட் அப்படிங்கிறது சொல்றோம். புரியுதா? சோ இப்ப நான் இங்க சொன்ன இந்த கேஸ் வந்து ஒன்லி ஃபார் தி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஃபார் தி ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே. சோ இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இங்கேயும் எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் இருக்கு. சோ இங்கேயும் நான் ஆக்சுவலி என்ன பண்றேன், சி இந்த போன கேஸ்ல நான் என்ன சொன்னேன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணணும். ஏன்னா சிவில பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்ல தான் நடக்கும். ஓகே. ரிடக்ஷன் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல்ல நடக்கும். ஓகே. சோ இந்த எலக்ட்ரோட்ல நான் வந்து ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து அஸ் ஸ்டிமுலஸா கொடுக்குறேன் அப்படின்னா, என்னுடைய பல்க்ல இருந்து என்னோட சொல்யூஷன்ல ஆக்சுவலா என்ன வரும், என்னோட அனலைட் வந்து டிஃப்யூஸ் ஆகி வரலாம், இல்ல அப்சார்ப் ஆகி என் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல வந்து அப்சார்ப் ஆகும். புரியுதா? என் எலக்ட்ரோடுக்கு மேல போய் அப்சார்ப் ஆகியும் இருக்கலாம். சோ இத நான் எல்லாமே ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். எவ்ரிதிங் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கேன் ரேட்டா, இல்ல கரண்ட் வந்து எனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டா. சோ இதுல எய்தர் எனக்கு டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் இருக்கும், இல்லாட்டி சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் இருக்கும். டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா என் அனலைட் டிஃப்யூஸ் ஆகி வரும். சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா எனக்கு இந்த அனலைட் வந்து எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல எனக்கு அப்சர்வ் ஆயிடும். புரியுதா? சோ இந்த ரெண்டு இதுல ஒரு ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகே. சோ நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நான் அப்ளை பண்ணும்போது அது எந்த ஸ்கேன் ரேட்ல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு அனலைட் வந்து டிஃப்யூஸ் ஆகலாம், இல்ல அப்சர்வ் ஆகலாம். சோ இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஃபினாமினா நடக்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலா என்ன ஆகும், என்னோட ரிடியூஸ்டு ஃபார்ம் வந்து எனக்கு ஒரு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. அதுல எனக்கு ஒரு எலக்ட்ரான், சரி, இதுல என்ன ஆகுது, ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து எனக்கு ரிடியூஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? அப்போ இப்போ இது மாறுறதுக்கு எனக்கு ஒரு எலக்ட்ரான் தேவையில்ல. அப்ப அந்த எலக்ட்ரான் எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோட்ல இருந்து வரும். புரியுதா? சோ இந்த பர்ட்டிகுலர் ரியாக்ஷன் வந்து ஆக்சுவலா என்னது, இட் இஸ் a ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? ஏன்னா ஒரு எலக்ட்ரான் கன்சியூம் பண்ணுது. ஆனா அந்த எலக்ட்ரான் எங்க இருந்து வரும், எலக்ட்ரோட்ல இருந்து தான் வரும். புரியுதா? அப்ப எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரோட்ல இருந்து வெளியில போகுது. அப்படிதானே? சோ இந்த பர்ட்டிகுலர் போர்ஷன் வந்து நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது சொல்லுவோம். புரியுதா? பட் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டி எதை பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கு, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலை பொறுத்து இருக்கு. ஓகே. சோ அதனாலதான் இதை வந்து நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ நம்ம ரெண்டு விதத்துல பார்த்தோம். ஒன்னு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், இன்னொன்னு ரிடக்ஷன் ரியாக்ஷன். சோ ஒரு அனலைட்டால ஆக்சிடேஷன் ரியாக்ஷனோ இல்லாட்டி ரிடக்ஷன் ரியாக்ஷனோ போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் தி அனலைட். புரியுதா? அதே நேரத்துல நான் எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட் நான் சொல்றேன் அப்படின்னா, இட் ரிக்வயர் ஏ எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ். புரியுதா? அது வந்து ஒரு அப்ளைட் பொட்டன்ஷியலா இருக்கலாம், இல்ல ஸ்கேன் ரேட்டா இருக்கலாம். புரியுதா? சோ அதுதான் நான் இந்த ரெண்டு கண்டிஷன்ல காமிச்சிருக்கேன். நான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். வேறஸ் நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நான் அப்ளை பண்றேன்னா எனக்கு வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். புரியுதா? ஸோ எகெயின் தி ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் தி கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கேன் ரேட் ஆர் வெதர் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட். ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோகேட்டலிஸ்ட். ஸோ இது நம்ம போன லெக்சர்ல நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் சென்சிங் மெக்கானிசம் பார்த்தோம். ஸோ அதுல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கிளாசிக் கார்பன் எலக்ட்ரோட் இருக்கு. இதுல என்னுடைய அனலைட் வந்து டைரக்டா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது பதிலாக இந்த நானோ மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட்ரல் ஆக்சுவலா என்ன நடக்கும், வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன், அதே மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ உங்க அனலைட்டும் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும், சைமில்டேனியஸா உங்களுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஓகே. ஸோ ரொம்ப புரியுற மாதிரி சொல்ல போனா, ரெடாக்ஸ் மீடியேட்டட் எலக்ட்ரான் என்னது இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஆக்சுவலா என்ன மீனிங்னா, சரி இப்ப நீங்க இதுல பாருங்க, எனக்கு ஒரு எலக்ட்ரோட் இருக்கு. ஓகேயா? இப்ப இந்த எலக்ட்ரோடுல எனக்கு டைரக்டா என்னுடைய அனலைட் வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. இந்த எலக்ட்ரான் டைரக்டா எனக்கு என்னது எலக்ட்ரோடுக்குள்ளால எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் டைரக்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். புரியுதா? இதுல எந்த ஹிண்ட்ரன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனா இந்த அனலைட் வந்து எனக்கு ஆக்சுவலா என்ன, இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நான்
எலக்ட்ரோடுக்கு மேல இன்னொரு ஒரு மெட்டீரியல் கோட் பண்றேன். ஓகே. சோ இது வந்து இந்த ரியாக்ஷனும் ப்ரோமோட் பண்ணுது. அதே நேரத்துல இந்த எலக்ட்ரானை இங்க ஷட்டில் பண்றதுக்கும் இது ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா ஒரு மெட்டீரியலுக்கு இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறது சொல்லுவோம். ஓகே. சோ சோ இது நம்ம இன்னும் டெக்னிக்கலா நம்ம ஆக்சுவலா பார்ப்போம் என்னங்கிறதுன்னு. சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேர் எலக்ட்ரோட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுல வந்து ஒரு ஜிசி எலக்ட்ரோட் மாடிஃபைட் வித் நானோ மெட்டீரியல். புரியுதா? சோ இந்த 2 சிவிலயும் நான் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம அனலைட் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகே. சோ நான் அனலைட் ஆட் பண்ணாத சமயத்துல எனக்கு நானோ மெட்டீரியல் மட்டும்தான் எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் கரண்ட்னு சொல்லி எனக்கு காமிக்குது. ஓகே. ஆனா பேர் எலக்ட்ரோட்ல எனக்கு எந்த பீக் கரண்ட் எனக்கு எதுவுமே வரல. ஓகே. சோ அப்போ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எதோடதுங்கிறது நான் ப்ரொபோஸ் பண்ணலாம். என்னோட நானோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரெடாக்ஸ் மெட்டீரியல். புரியுதா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காப்பர் ஆக்சைடு நானோ பார்ட்டிகிள் அப்படின்னு நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோமே. அதுல காப்பர் தான் ஆக்சுவலா என்ன பண்ணும் வில் அண்டர்கோ ஏ ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க மீன் பண்றேன். நம்ம என்ன நானோமீட்டர் எடுக்கிறோமோ அதுதான் ஆக்சுவலா என்ன பண்ணுது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல எனக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகே. சோ அதனால எனக்கு இங்க ஒரு பீக் வந்திருக்கு. இப்போ நான் அனலைட் ஆட் பண்றேன். நான் அனலைட் ஆட் பண்ணும்போது என்னோட நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோடு வந்து எனக்கு பீக் எனக்கு காமிக்குது. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் காமிக்குது. இதுல ஆக்சிடேஷன் வந்து எதோடது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனும் அனலைட்டோடது. ஓகே. இந்த அனலைட் தான் எனக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. அதே மாதிரி எனக்கு ரெடியூஸ்டு ஃபார்மாவும் எனக்கு மாறுது. புரியுதா? சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட், பிரசன்ஸ் ஆஃப் அனலைட்ல நமக்கு 2 இதுலயுமே நமக்கு ரெடாக்ஸ் பீக் வருது. ஆனா என்னது? இந்த பொட்டன்ஷியல் நம்ம அப்சர்வ் பண்றது கம்ப்ளீட்டா இட் இஸ் டிஃபரெண்ட். புரியுதா? E1 இஸ் நாட் ஈக்குவல் டு E1 டேஷ். அதே மாதிரி E2 இஸ் நாட் ஈக்குவல் டு E2 டேஷ். புரியுதா? எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஓகே. சோ இப்போ நான் இங்க ஒரு சிவி காமிச்சிருக்கேன். சோ இந்த சிவில பார்த்தோம்னா இங்க நான் சொன்னேன்ல நான் வந்து நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோட் கூட நான் வந்து அனலைட் ஆட் பண்றேன். அந்த அனலைட் ஆட் பண்ணக்கூடிய சிவி தான் நான் ஆக்சுவலா எங்க காமிச்சிருக்கேன். இந்த ரெட் கலர்ல இங்க காமிச்சிருக்கேன். புரியுதா? இந்த சிவியும் இந்த சிவியும் ஒண்ணு. புரியுதா? இப்ப நான் என்ன ஆட் பண்றேன்? இந்த பேர் எலக்ட்ரோட் இருக்குல்ல, இந்த பேர் எலக்ட்ரோட் கூட நான் வந்து அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சிவி எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வருது. ஓகே. சோ இந்த சிவி பார்த்தோங்க அப்படின்னா நம்ம இந்த பேர் எலக்ட்ரோடுக்கும் சரி நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோடுக்கும் சரி இந்த சிவி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் எல்லாமே என்னோட அனலைட்டோட. ஓகே. சோ இதுல நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம்? நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேர் எலக்ட்ரோட் வித் அனலைட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமே இதுல பார்த்தோம்னா நமக்கு ஓவர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஓவர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஓவர் பொட்டன்ஷியல்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது என்னது ஓவர் பொட்டன்ஷியல்னா நம்ம இ நாட். புரியுதா? இ நாட்ல இருந்து அடிஷனலா இட் ரிக்வயர் மோர் அடிஷனல் பொட்டன்ஷியல். புரியுதா? ஃபார் என்னது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் டு அக்கர். அதே மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கும் எனக்கு அடிஷனலா எனக்கு நிறைய பொட்டன்ஷியல் தேவைப்படுது. ஓகேயா? சோ என்னுடைய இதுல பார்த்தோம்னா ஓவர் பொட்டன்ஷியல் கூட அதே மாதிரி இபிசி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ரொம்ப நெகட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இபிஏ பாருங்க. இந்த இபிஏ பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே. சோ அப்போ ஓவராலா எனக்கு ஹை கைனடிக் பேரியர் இருக்கு. அப்ப ஹை கைனடிக் பேரியர்னா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப கம்மியா தான் நடக்குது. ஓகே. இன்னொன்னு இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு கூட இருக்கு. அதனால எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் எனக்கு கம்மியா இருக்கு. சோ அதனால ஓவராலா பார்த்தோம்னா எனக்கு ஐடிசியும் எனக்கு ஐடிஏ வேல்யூவும் எனக்கு கம்மியா இருக்கு. புரியுதா? ஆனா இந்த நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா ஓவர் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. புரியுதா? அதே மாதிரி பாருங்க இந்த இபிசி வந்து ஆக்சுவலா பாசிட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. புரியுதா? இந்த இபிசி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. இபிஏ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நெகட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. புரியுதா? இபிஏனா ஆக்சிடேஷன், இபிசினா ரிடக்ஷன். புரியுதா? சோ இதுல அப்ப நம்ம பார்த்தோம்னா பீக் டு பீக் டிஃபரன்ஸும் கம்மியா இருக்கு. அப்பன்னா எனக்கு லோ கைனடிக் பேரியர். ஓகே. இன்னொன்னு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் கூட இருக்கு. இன்னொன்னு எனக்கு ஐபிஏயும் ஐபிசி வேல்யூ எனக்கு கூட இருக்கு. புரியுதா? சோ இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம ஆக்சுவலா என்னன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறது சொல்லுவோம். சரி மெயின் எலக்ட்ரோ கேட்டலிஸ்டோட ஃபங்ஷன் என்னன்னா, எனக்கு ஒரு அனலைட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறத ப்ரோமோட் பண்ணும்போது, அது வந்து எனக்கு லோ கைனடிக் பேரியர்ல இருக்கும். புரியுதா? அப்ப லோ கைனடிக் பேரியர்னா ஆக்சுவலா என்ன மீனிங்?
எனக்கு நிறைய பொட்டன்ஷியல் நான் அடிஷனலா கொடுக்க கூடாது. புரியுதா? அதாவது என்னுடைய ஓவர் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ். ஓகே. அதாவது நாட்ல இருந்து நான் அடிஷனலா ஒரு கம்மியான எனர்ஜி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் நடக்கும். புரியுதா? பிளஸ் ஆர் மைனஸ். சோ இந்த சேஞ்ச் இன் எனர்ஜி தான் நம்ம ஓவர் பொட்டன்ஷியல்ங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ இதை தான் நான் இங்க டெக்னிக்கலா நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட்லயும் நம்மளோட நானோமீட்டர்ல வந்து பீக் காமிக்குது. புரியுதா? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அதுதான் நீங்க போட்டிருக்கேன். சோ இனிஷியலா எனக்கு நானோமீட்டர் ஆக்சிடைஸ் வந்து ரிடியூஸ்டு ஃபார்மா மாறுது. அதுக்கு பிறகு எனக்கு ரிடியூஸ்டும் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? சோ எனக்கு ரிடியூஸ்டு ஃபார்ம் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா எனக்கு மாறும்போது என்னோட அனலைட்டும் எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகுது? ரிடியூஸ்டு ஃபார்மா மாறுது. ஓகே. சோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து ஆக்சுவலா கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? இந்த ஜிசி எலக்ட்ரோடு வந்து எனக்கு கண்டக்டிவிட்டி அதிகமா கொடுக்குது. வேறஸ் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். புரியுதா? என்னோட அனலைட்ல இருந்து எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த எலக்ட்ரான் எப்படி எனக்கு எலக்ட்ரோடுக்கு உள்ளால போகுது? அதை மீடியேட் பண்றதுதான் இந்த நானோ மெட்டீரியல். புரியுதா? சோ அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நான் இங்க கொடுத்துருக்குங்கிறது இட் இஸ் அ மீடியேட்டட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகே. வேறஸ் இந்த செகண்ட் ப்ராசஸ் நான் இங்க சொல்லியிருக்கிறது வந்து என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே. சோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என் நானோமீட்டர் ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறும்போது என்னோட அனலைட்டும் ஆக்சுவலி எதா மாறுது? ஆக்சிடைஸ்ல இருந்து ரிடியூஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் தேர்ட் ப்ராசஸ் தான் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இந்த ஃபைனல் பார்ட்ல தான் என்னோட அனலைட் ரிடியூஸ்டா இருக்கிறது ஆக்சிடைஸ்டா மாறும். மறுபடியும் இந்த ஆக்சிடைஸ் ரிடியூஸ்டு ஃபார்மா மாறும். புரியுதா? சரி, இந்த ப்ராசஸ் பர்டிகுலர் ப்ராசஸ் நம்ம போன லெக்சர்ல நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். ஸோ இதுல ஏன் வந்து நான் இதை ரிடாக்ஸ் மீடியேட்டட் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறத நான் மீன் பண்ண வரேன் அப்படின்னா இந்த செகண்ட் ப்ராசஸ் அதாவது செகண்ட்ல எனக்கு நானோமீட்டர் ரெடியூஸ்டு ஃபார்ம் என்னோட ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எப்போ மாறுது அப்படின்னா அனலைட் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது. புரியுதா? சோ இந்த இன்ட்ராக்ஷன் ஆக்சுவலா இட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆக்சுவலா என்ன நடக்குது? நானோ மெட்டீரியல் ஆக்சிடைஸ்ட்ல இருந்து நானோ மெட்டீரியல் ரெடியூஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா வந்து என்னன்னா என்னோட நானோ மெட்டீரியல் ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து என்னோட அனலைட்டோட ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? அனலைட் ரெடியூஸ்டு ஃபார்ம் பிளஸ் நானோ மெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். புரியுதா? அப்போ என்னோட நானோமீட்டர் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எனக்கு நிறைய ரீஜெனரேட் ஆகுது. புரியுதா? அப்ப என்ன நானோமீட்டர் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எனக்கு நிறைய ரீஜெனரேட் ஆச்சு அப்படின்னா அப்போ எனக்கு ஆக்சுவலா என்ன கூடும்? எனக்கு நிறைய ரியாக்ஷன் நடக்கும். அப்படித்தானே? அப்ப எனக்கு நிறைய ரியாக்ஷன் நடக்கும். அப்ப நிறைய அனலைட் வந்து எனக்கு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப எனக்கு பீக் கரண்ட் எனக்கு கூடும். அதே மாதிரி ஓவர் பொட்டன்ஷியலும் எனக்கு கம்மியாகும். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம இந்த ப்ராசஸ வந்து நான் வந்து ரெடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறத நான் மீன் பண்ணுவேன். புரியுதா? சோ எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னாலே நீங்க மீனிங் தெரிஞ்சுக்கணும். என்னோட அனலைட்டோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நான் ரேப்பிடா ப்ரொமோட் பண்றேன். புரியுதா? அப்ப நான் ரேப்பிடா ப்ரொமோட் பண்ணும்போது என்னோட ஓவர் பொட்டன்ஷியல் ஆக்சுவலா கம்மியாகுது. என்னோட எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட் கான்ஸ்டன்டா கூடுது. ஓகே. சோ இதை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியது வந்து என்னோட நானோ மெட்டீரியல். புரியுதா? அப்போ நான் நானோ மெட்டீரியலுக்கு வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட்லயும் எனக்கு வந்து ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் பீக் எனக்கு தெரியணும். ஓகே. சோ இந்த பினாமினா நடந்ததுனா தான் நம்ம இதை வந்து ரெடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறத சொல்லுவோம். புரியுதா? அப்போ ஒரு ரிடாக்ஸ் மீடியேட்டட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே நமக்கு தெரிஞ்சுக்கணும். நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் என்னோட ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ரெடியூஸ்டு ஃபார்மா மாறணும், ரெடியூஸ்டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறணும். புரியுதா? ஸோ எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல என்னோட அனலைட்டுங்கிறது ரெடியூஸ்டு ஃபார்மா மாறும். இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்ல, இதுதான் மறுபடியும் உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறும். மறுபடியும் ஒரு ரெடியூஸ்டு ஃபார்மா மாறும். அது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சொன்னது எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ரெண்டாவது ப்ராசஸ் இந்த நானோ மெட்டீரியல் உங்க அனலைட்டோட ஆக்சிடைஸ்டு ஃபார்மோட சேர்ந்து ஒரு நானோ மெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுதுன்னு சொன்னேன் தெரியுமா? இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ ஃபைனல் உங்களுக்கு அனலைட் ரெடியூஸ்டு ஃபார்ம் கிடைச்சது. மறுபடியும் உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறும். இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் மறுபடியும் ரெடியூஸ்டு ஃபார்மா மாறும். இது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நமக்கு இங்க பீக்கா வரும். புரியுதா? கெமிக்கல் ரியாக்ஷன் எனக்கு நடக்கிறது எப்பவே வந்து எனக்கு சிவில ரிஃப்ளெக்ட் ஆகுது. புரியுதா? சோ இதுதான் நம்ம போன வீடியோ லெக்சர்லயே நம்ம பார்ப்போம். சோ நம்ம போன வீடியோ லெக்சர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுமா?
that will come under the category of redox mediated interfacial electrocatalyst. Okay, so அப்ப நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பேர் எலக்ட்ரோட்ல எனக்கு ஓவர் பொட்டன்ஷியல் கூடுது, புரியுதா? ஆனா நான் ஒரு கேட்டலிஸ்ட் இடையில நான் ஒண்ணு ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியாகுது. ஓகே, ஸோ அது எப்படி கம்மியாகுது? அதுதான் நான் இப்போ இந்த ப்ராசஸ், புரியுதா? எனக்கு அனலைட் எனக்கு நானோமீட்டரோட ரெடியூஸ்டு ஃபார்ம் கூட எனக்கு இன்ட்ராக்ட் ஆகும்போது எனக்கு நிறைய நானோமீட்டர் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எனக்கு ரீஜென்ரேட் ஆகும். அதுதான் நம்ம எலக்ட்ரோ கேட்டலிட்டிக் ஆம்பிளிபிகேஷன்ங்கிறது நம்ம ப்ராசஸ்ங்கிறது நம்ம போன வீடியோ லெக்சர்ல கூட பார்த்தோம், புரியுதா? ஸோ இப்படி எனக்கு நிறைய நானோமீட்டர் எனக்கு ரீஜென்ரேட் ஆகிறதுனால எனக்கு நிறைய என்ன இருக்கும், ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கும். ஸோ அதனால எனக்கு நிறைய எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் அனலைட் எனக்கு நடக்கும். அதனால எனக்கு கரண்ட் எனக்கு ஃபெசிலிட்டேட் ஆகும். எனக்கு கைனடிக் பேரியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கம்மியா இருக்கும், புரியுதா? ஸோ இதுதான் ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா நான் ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். See, non-redox mediated interfacial electrocatalyst அப்படின்னா என்ன மீனிங்? நமக்கு இந்த நானோமீட்டர் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வால்வ் ஆகாது, புரியுதா? ஆனா இந்த நானோமீட்டர் வந்து நிறைய எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணும், புரியுதா? ஸோ ஸோ இது நம்ம என்னங்கிறது நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதுல ஒரு 4 சிவி காமிச்சிருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பேர் ஜிசி எலக்ட்ரோட் எடுக்கிறேன். எனக்கு வந்து சிவில எனக்கு எதுவுமே காமிக்கல. ஓகே, பீக் எதுவுமே வரல. இப்போ நான் பேர் ஜிசி எலக்ட்ரோட் கூட நான் அனலைட் ஆட் பண்றேன். ஸோ இப்போ அனலைட் வந்து என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுங்கிறது ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பேர் ஜிசி எடுத்துக்கிறேன், அதுக்கு கூட நான் நானோமீட்டர் ஆட் பண்றேன். பார்த்தோம்னு எனக்கு பீக் வரல, புரியுதா? ஆனா நான் அனலைட் ஆட் பண்றேன், எனக்கு அனலைட்டோட ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் எனக்கு அக்கர் ஆகுது. ஓகே, ஸோ அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து என்னது, அதாவது ஜிசி நானோமீட்டர் மாடிஃபைட் பிளஸ் அனலைட் அப்ப ஆட் பண்ணும் போதும் எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் வருது. அதே நேரத்துல நான் ஜிசி பிளஸ் அனலைட் ஆட் பண்ணும் போதும் எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ல எனக்கு வந்து இந்த பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம்னு எடுத்துக்குவோம். ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு ஓவர் பொட்டன்ஷியல் எனக்கு கூட இருக்குது நம்ம எடுத்துக்குவோம். அப்படின்னா பை டிஃபால்ட் எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேட் கான்ஸ்டன்ட் கம்மியாயிரும், எனக்கு ஐபியையும் ஐபிசியும் எனக்கு கம்மியாயிரும், புரியுதா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். இது வந்து பேர் எலக்ட்ரில் நடக்குது. வேறஸ் நான் நானோமீட்டர் மாடிஃபை பண்ணும்போது எனக்கு இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு கம்மியாகுது. அதனால எனக்கு ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியாகுது, எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேட் கான்ஸ்டன்ட் எனக்கு கூடுது. அதே மாதிரி ஐபிஐயும் ஐபிசியும் எனக்கு கூடுது. அப்படி நான் ஒரு கன்சிடரேஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வில் கம் அண்டர் தி நான் ரெடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். ஓகே, சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயே தெரிஞ்சுக்கணும், நான் வந்து ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னு சொல்றேன்னா எனக்கு வந்து அனலைட்டுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீக் வரணும், புரியுதா? அதே மாதிரி இந்த இ நாட்டும் நான் வேற ஏதாவது நான் லிட்ரேச்சர்ல நான் ஏதாவது பேப்பர்ல கம்பேர் பண்றேன், அவங்க வந்து எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னு சொல்றாங்கன்னா இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதோட இ நாட்டுங்கிறது வந்து 0.4 வோல்ட்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்ப நான் லிட்ரேச்சர்ல வேற எவனா ஒருத்தர் சொல்லியிருப்பான், நான் வந்து ஒரு அனலைட் ஏக்கு நான் வந்து ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் டிசைன் பண்ணியிருக்கேன், அதோட ஃபார்மல் பொட்டன்ஷியல் 0.45 வோல்ட் அப்படின்னு ஏதாவது சொல்றான் அப்படின்னா அந்த ஃபார்மல் பொட்டன்ஷியலும் நம்ம ஃபார்மல் பொட்டன்ஷியலும் கிட்டத்தட்ட நமக்கு மேட்ச் ஆகும், புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அனலைட்டோட ஓவர் பொட்டன்ஷியலும் கால்குலேட் பண்ணுவோம், லிட்ரேச்சர்ல சொல்லிருக்கக்கூடிய எலக்ட்ரோ கேட்டலிஸ்டோட ஓவர் பொட்டன்ஷியலும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், புரியுதா? அப்போ இந்த ரெண்டு எதுல வந்து ஓவர் பொட்டன்ஷியல் ஆக்சுவலா கம்மியா வருதோ தட் வில் பி கன்சிடர் as a பெட்டர் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட், புரியுதா? சோ இப்போ நீங்க இதுல பார்த்தோம்னா நான் பேர் எலக்ட்ரோடுக்கும் என்னோட அனலைட் வந்து பீக் வந்திருக்கு, அதே நேரத்துல என்னுடைய நானோமீட்டருக்கும் எனக்கு இங்க எனக்கு வந்திருக்கு, நான் வந்து அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு சிவியுமே நம்ம கம்பேர் பண்ணோம்னா நானோமீட்டர் மாடிஃபை பண்ணும்போது தான் எனக்கு ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு, புரியுதா? பட் நம்ம போன மெக்கானிசம்ல நம்ம ஆக்சுவலி என்ன பார்த்தோம், இந்த ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியாறதோட மெக்கானிசம் என்னன்னா என்னோட நானோமீட்டர் வந்து வில் இன்வால்வ் இன் தி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், புரியுதா? பட் அது என்ன ஒரு ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுது, அது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி தான் எனக்கு வந்து இது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ அதனாலதான் நம்ம இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட்ல நான் ரன் பண்ணும் போதும்
எனக்கு நானோமெட்டீரியலோட எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் பீக் வந்துச்சு. அதனாலதான் நம்ம இது ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறத நம்ம சொன்னோம். ஆனா இந்த சிவில பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் நானோமெட்டீரியல் நான் மாடிஃபை பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பீக் எதுவுமே வரல. ஓகே. ஆனா எனக்கு ஓவர் பொட்டன்ஷியல்லாம் எனக்கு கம்மியா இருக்கு. ஓகே. அனலைட்டோட சிவியோட ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு. அதை தான் நம்ம நான் ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, எப்படி சார் இந்த நானோமீட்டர்ல வந்து இந்த ஓவர் பொட்டன்ஷியல கம்மியா இருந்துச்சு, இங்க பீக்கும் வரல, ஆனா எப்படி சார் இந்த ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நானோமீட்டருக்கு எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கூட இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே. சோ இப்போ எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ராண்ட்லஸ் ஈக்குவேஷன் வச்சு கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? அப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம பேர் எலக்ட்ரோடோட நம்ம நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோடுக்கு நமக்கு கூட வரும். புரியுதா? அப்போ எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? இப்ப நான் வந்து இதான் நானோமீட்டர்னு ஒண்ணு எடுத்துப்போம். இப்ப நானோமீட்டர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கூட அப்படின்னு நான் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஆக்டிவ் சைட்ஸ் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ என்னோட சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு அதிகமா இருக்கு. எனக்கு ரஃப்னஸ் அதிகமா இருக்கு. எனக்கு போரோசிட்டி அதிகமா இருக்கும். புரியுதா? சோ அதனால எனக்கு நிறைய அக்சஸபிள் சைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ எனக்கு ரஃப்னஸ் இல்லாம என் சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருக்குன்னா, எனக்கு கம்மியான அனலைட் தான் என்னோட சர்ஃபேஸ்ல வந்து உட்காரும். புரியுதா? பட் இங்க எனக்கு வந்து ரஃப்னஸ் எனக்கு ஜாஸ்தியா இருக்கனால, எனக்கு நிறைய அனலைட் வந்து இந்த ஆக்டிவ் சைட்ஸ்ல போய் எனக்கு உட்காரும். புரியுதா? அப்ப நிறைய அனலைட் எனக்கு ஆக்டிவ் சைட்ஸ்ல போய் உட்கார்ந்துச்சுன்னா, இந்த நிறைய அனலைட் வந்து வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ மோர் அனலைட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா, அப்ப எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு வந்து இந்த பீக் கரண்ட் வந்து எனக்கு வந்து கூடும். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம இங்க என்ன சொல்றோம்? நம்ம வந்து லோ கைனடிக் பேரியர். சோ எனக்கு கே நாட் வேல்யூ கூடும், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் எனக்கு கூடும். அது மூலமா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரும் கூடணும். புரியுதா? சோ இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா, சோ இதுதான் நம்ம நான் ரெடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். ஓகே. சோ இப்ப நான் சொன்ன இந்த மெக்கானிசத்துல பாத்தீங்கன்னா, நான் எங்கேயுமே நான் இந்த நானோமீட்டர்ல இருந்து ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆச்சு, இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆச்சு அப்படிங்கறது நான் எந்த ஸ்டோரியுமே சொல்லல. புரியுதா? வெறும் சிம்பிளா என்னது எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் எனக்கு கூடுது. சோ அது மூலமா நான் என்ன பண்றேன்? எனக்கு நிறைய ஆக்டிவ் சைட்ஸ் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. சோ இதுல எனக்கு நிறைய அனலைட் வந்து உட்காருது. சோ அது மூலமா எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப ஃபெசிலிட்டேட் ஆறனால எனக்கு ஓவர் பொட்டன்ஷியல் எனக்கு கம்மியாகுது. புரியுதா? சோ அந்த மாதிரி ப்ராசஸ் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம நான் ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறது சொல்லுவோம். ஓகே. சோ இதுல நீங்க ஒரு அனலாஜிக்கு வந்துடக்கூடாது. அதாவது என்னன்னா, சார் ஹை எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குன்னா, அப்ப எனக்கு ஹை கண்டக்டிவிட்டி இருக்குமா சார்? அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. சி ஹை கண்டக்டிவிட்டிங்கிறது நம்ம வந்து ஆக்சுவலா கண்டக்டிவிட்டி எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு நானோ மெட்டீரியல் எப்படி வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை ஈஸி ஆக்குது. அதாவது எனக்கு ஒரு நானோ மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து சர்ஃபேஸ்ல எனக்கு வந்து ஒரு அனலைட் வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு நினைப்போம். இந்த எலக்ட்ரான் எவ்வளவு ஈஸியா என்னோட ஜிசி எலக்ட்ரோடுக்கு உள்ள போகுது. அது எப்படி இந்த நானோ மெட்டீரியல் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அதை சொல்றதுதான் ஆக்சுவலி என்னது கண்டக்டிவிட்டி. புரியுதா? அப்போ இந்த கண்டக்டிவிட்டி நம்ம இதுலதான் நம்ம டெஸ்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணோம்னா எலக்ட்ரோ கெமிக்கல் இம்பிடன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ நம்ம எலக்ட்ரோ கெமிக்கல் இம்பிடன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எடுக்கும்போது நம்மளுடைய ஆர்சிடி வேல்யூ வந்து ஆக்சுவலா கம்மியா இருக்கும். ஓகே. சோ ஆர்சிடி வேல்யூ எனக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கண்டக்டிவிட்டியோட கோரிலேட் பண்ணும். புரியுதா? பட் நம்ம சொல்ற ப்ராசஸ் ஆக்சுவலா என்னது? நம்ம சொல்றது வந்து எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு கூட இருக்குங்கிறது அர்த்தம். புரியுதா? ஃபார் தி நான் ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். ஓகே. சோ எனக்கு வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கூட இருக்கிறனால மட்டும்தான் எனக்கு வந்து இதை வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறத நான் மீன் பண்றேன். புரியுதா? இப்போ நான் இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சிவி இருக்கு. இப்போ எனக்கு கிளாசி கார்பன் எலக்ட்ரோட் இருக்கு. நான் கூட ஒரு அனலைட் ஆட் பண்றேன். புரியுதா? சோ இந்த ரெட் கலர்ல நான் காமிச்சிருக்கிறதா ஜிசி எலக்ட்ரோ பிளஸ் அனலைட். புரியுதா? இப்போ நான் நானோமீட்டர்ல வச்சு நான் மாடிஃபை பண்ணி அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த பீக் பொட்டன்ஷியல் வந்து அதாவது இந்த ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் எனக்கு பாசிட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. கேத்தோடிக் வந்து ரொம்ப நெகட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு வீக்கர் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறது அர்த்தம்.
ஏன் இதை நான் வீக்கர் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னு சொல்றேன்? ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா எனக்கு பீக் டு பீக் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கணும், ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கணும், எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட் கூட இருக்கணும், அதே மாதிரி எனக்கு ஐபியும் ஐபிசியும் கூட இருக்கணும். புரியுதா? ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் நான் என்ன சொல்லுவேன், இட் இஸ் a குட் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். ஆனா எனக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா என்ன ஆகுது, கரண்ட் ஆக்சுவலா எனக்கு கம்மியாகுது. கரண்ட் கம்மியாகுது, டெல்இபி பார்த்தோம்னா கூடுது, ஓவர் பொட்டன்ஷியல் கூடுது. ஸோ இந்த மாதிரி எல்லா பிஹேவியர் வந்து நான் நானோமீட்டர்ல ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அப்ப அது ஆக்சுவலா என்ன மீன், இட் வில் பி கன்சிடர் அஸ் அ வீக்கர் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். ஓகே. ஸோ இன் ஷார்ட்டா நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட்ன்றது பார்த்தோம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு பொட்டென்ஷியலோ இல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்கும்போது என்னோட அனலைட் எதர் டிஃப்யூஸ் ஆகி வரலாம் இல்ல அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகே. ஸோ அதனால எனக்கு ஒரு ஆக்சிடேஷனோ ரிடக்ஷனோ சர்ஃபேஸ்ல நடந்துச்சுன்னா இந்த என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி அனலைட்னு சொல்லுவோம். அதுல இந்த ரிடக்ஷனோ இல்ல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் மட்டும் நான் சர்ஃபேஸ்ல ஸ்பெசிபிக்கா அனலைட்டை பத்தி சொல்றேன் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே. வேறஸ் நான் ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னு சொல்றேன்னா என்னுடைய அனலைட் எனக்கு ரெடியூஸ் ஆறது அதே மாதிரி ஆக்சிடைஸ் ஆறத நான் ரேப்பிடா நான் ப்ரொமோட் பண்றேன். புரியுதா? நான் வந்து ஒரு கம்மியான பொட்டன்ஷியல்ல நான் இதை ப்ரொமோட் பண்றேன். அதே மாதிரி எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து நான் ஹைலி ஃபெசிலிட்டேட் பண்றேன். ஆனா இதுக்கு இந்த எலக்ட்ரோடுக்கும் இந்த அனலைட்டுக்கும் இடையில என்னோட நானோமீட்டர் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அது மாதிரி ரிடக்ஷன் டு ஆக்சிடேஷன்ன்ற மாதிரி எனக்கு நடந்து எனக்கு ரீஜெனரேட் ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் கவர்ன் பண்றதா நம்ம வந்து ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். புரியுதா? அப்ப நான் ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னு சொல்றேன் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். புரியுதா? அதாவது ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கணும், டெல்இபி கம்மியா இருக்கணும், கேஎஸ் அதிகமா இருக்கணும், ஐபிஏ ஐபிசி அதிகமா இருக்கணும். புரியுதா? இதே இதுல நம்ம நான் ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னா என்னோட நானோமீட்டர் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி எனக்கு இன்வால்வ் ஆகாது. அதே நேரத்துல இட் வில் ப்ரொவைட் ஹை எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா? ஸோ அதனால எனக்கு ரஃப்னஸ் ஜாஸ்தியாகும், போரோசிட்டி அதிகமா இருக்கும், என்னோட சர்ஃபேஸ் ஏரியா கூட இருக்கும், என்னோட நிறைய ஆக்டிவ் சைட்ஸ் வெளியில எக்ஸ்போஸ் ஆகும். புரியுதா? ஸோ அதனால என்னோட நிறைய அனலைட் என்னோட பக்கத்துல வரும், ரியாக்ஷன் நிறைய நடக்கும். ஸோ அதனால எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் இன்னும் வந்து நான் ரிடாக்ஸ் மீடியேட்டட் இன்டர்ஃபேஷியல் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட்ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் கண்டக்டிவிட்டிக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஓகே. ஸோ கண்டக்டிவிட்டி டெல்ஸ் அபவுட் என்னன்னா ஹவு ஃபாஸ்ட் யுவர் எலக்ட்ரான் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஈஸிலி. புரியுதா? ஸோ அதனால இந்த ரெண்டு ப்ராசஸுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே. வேற நான் சொன்ன இந்த எபோவ் கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, நான் நானோமீட்டர் கோட் பண்ண பிறகும் எனக்கு இபிஏ கூட இருக்கு, ஓவர் பொட்டன்ஷியல் கூட இருக்கு, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் எனக்கு கம்மியா இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே சொல்றோம்னா தென் வி வில் சே இட் அஸ் a weaker electrocatalyst. Okay.